அனைவருக்கும் வணக்கங்க. நாம் வாழ்வியல் திறன்கள் மற்றும் விழுமிய கல்வி 12ஆம் வகுப்பு இதிலிருந்து முதல் பாடம் இன்னைக்கு பார்க்க இருக்கோம். மாணவ செல்வங்களே, உங்களுக்கெல்லாம் இந்த வாழ்க்கை முறை எப்படி இருக்கணும், சிறந்த வாழ்க்கை முறை அப்படிங்கிறது என்ன, சிறந்த வாழ்வியல் முறைன்னு சொல்கிறோம்ல, அந்த தலைப்பில் ஒரு பாடம் கொடுத்துருக்காங்க. நாங்கள் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறோங்க. சத்திய சோதனை அப்படிங்கிற நூலை எழுதினவர் யாருப்பா? பசங்க யாராவது தெரிஞ்சால் சொல்லுங்கள். சத்திய சோதனை அப்படிங்கிற ஒரு நூலை எழுதினவர் யார் அப்படிங்கிற ஒரு கேள்வியோடு இந்த பாடத்துக்குள்ளே நம்ம போவோங்க. நாம் ஆரோக்கியமான பழக்கங்கள் நல்வாழ்வுக்கு வழிவகுக்கும். நம்ம வாழ்க்கை முறை நல்லா இருந்தால் தான் ரொம்ப நாள் வாழ முடியும். நீடித்த இளமையோடும் மகிழ்ச்சியோடும் வாழணும்னா வாழ்க்கை முறையை சரிப்படுத்தணும். இன்றைக்கி வாழ்க்கை முறையை அருமையான பாடமாக கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. அதனால் மாணவ செல்வங்கள் பாடத்தை நல்லா கவனிங்க. இந்தியாவில் தலை சிறந்த ஆளுமைகள் பலர் தங்கள் துறைகளில் தனி முத்திரை பதித்தாங்க. உங்களுக்கு தெரியும், விடுதலை போராட்டங்கிறது ஒரு பெரிய நெடிய வரலாறு, 200-250 ஆண்டு கால வரலாறு இல்லையா? அதில் நிறைய பேர் தன்னுடைய ஆளுமையை செலுத்தினாங்க. அதில் காந்தியடிகளை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த காந்தியடிகளுடைய வாழ்க்கை இருக்க அதுதான் எழுதினது தான் சத்திய சோதனை. உங்களுக்கு கேட்டாலே அவர் கேள்வி, அவர் எழுதினது தான் சத்திய சோதனை. அதை என்ன சொல்லுவாங்கன்னா, உலக வரலாறுகள்லாம் நீ படிக்கணுமா, அப்போ நேரோட சுயசரிதை படிப்பா. இந்திய வரலாறு, அன்றைய காலகட்டத்தில் இந்திய வரலாறு தெரியணுமா, காந்தியோட சத்திய சோதனை படின்னு சொல்லுவாங்க. இந்த காந்தியினுடைய வாழ்க்கையில் அவர் பண்ண சாதனைகள் ஏராளம். அந்த சாதனைக்கு எது பின்புலமாக இருந்தது அப்படின்னா, அவருடைய வாழ்க்கை முறை எளிய வாழ்க்கை, எளிமையான வாழ்க்கை, எளிமையான உணவு, ஆனால் சத்துள்ள உணவு, தினசரி பழக்க வழக்கங்கள், இதிலெல்லாம் அவர் கவனம் செலுத்தினால தான் இன்றைக்கி அவர் பேசப்படுறார். ரொம்ப காலம் வயதாகி வாழ்ந்தார் இல்லையா? அவருடைய வாழ்க்கையில் நடைப்பயணங்கள் நிறையா மேற்கொண்டார். நடைப்பயிற்சி, ஒரு மனிதன் வாழணும்னா நடைப்பயிற்சி வேணும். அதே மாதிரி நடைப்பயணம் இருந்தது. உணவில் எதில் சத்து இருக்கோ அதை சாப்பிடணும். நாவுக்காக வாழாமை நலத்துக்கான வாழ்வாமைன்னு பாட்டு ஒன்று எழுதுவாங்க. நாக்கு சுவைக்காக நம்ம வாழ்ந்தோம்னா நலம் கெட்டு போகும். அதனால் எதில் சத்து இருக்கோ அந்த உணவை தேவையான அளவு மட்டும் சாப்பிட்ணுங்கிற செய்தியை ஒரு வாழ்க்கை, எளிமையான வாழ்க்கை, ஆடம்பரமான வாழ்க்கை இல்லை. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பல குடும்பங்கள் அல்லல் படுறது ஆடம்பரமான வாழ்க்கையினால தான். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கடனை வாங்கி ஆடம்பர செலவுகள் செஞ்சுட்டு வாழ்க்கை பூரா அல்லல் படுறாங்க இல்லையா? ஆனால் காந்தியடிகள்கிட்ட விடுதலை போராட்டத்துக்கு அவர் பாடுபட்டார், நாட்டு முன்னேற்றத்துக்கு பாடுபட்டார், நாடு விடுதலை அடைய பாடுபட்டாருங்கிறதெல்லாம் இருந்தாலும் அவருடைய பழக்க வழக்கங்களை தெரிஞ்சுக்கிறது இந்த பாடத்துலேயே நம்ம பார்க்க போகிறோம். இந்த பாடத்தில் என்ன அவர் கற்றுக் கொடுக்குறாருன்னா, தன்னுடைய வாழ்க்கையை எப்படி அவர் வாழ்ந்தார், எளிமையான வாழ்க்கை, உணவு முறை, காலையில் எழுந்திருக்கிற பழக்கம். நம்ம முன்னோர்கள் சொன்னாங்கல்ல, வைகரை துயிலெடு அப்படின்னாங்க இல்லையா? அந்த வைகரை பொருளை எழுந்திருக்கணும். இன்றைக்கி ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க, சூரிய உதயத்துக்கு 1.5 மணி நேரத்துக்கு முன்னாடி எழுந்திரிச்சா உங்களோட உடம்பு நல்லா இருக்கும், உடல் நல்லா இருக்குங்கிறாங்க. இதை தான் காந்தியடிகள் கதிரவன் உதிப்பதற்கு முன்பே எழுந்தாருங்கிற செய்தியை அந்த பாடம் நமக்கு உணர்த்துது. அந்த வாழ்க்கை முறை, முதல்ல நம்ம உடம்பு இருக்கு இல்லையா, அதில் 80,000 உணர்வு சுரபிகள் இருக்கும். அதில் 20,000 உணர்வு சுரபிகள் நம்ம விடியற் காலையில் எழுந்திரிச்சா மட்டும்தான் விழிக்குமா. அது விழிச்சதுனால நம்ம உடம்புல நோய் போயிடுங்கிறாங்க. அப்படி ஒரு பழக்கத்தை அந்த காந்தியடிகள் மேற்கொண்டார். சத்தான உணவு, எளிய வாழ்க்கை, நடைப்பயணம். இந்த நடைப்பயணம்லாம் அவருடைய வாழ்க்கையை பற்றி உடல் நலத்துக்கு ஒரு காரணமாக இருந்தது. உப்பையும் சர்க்கரையும் அவர் குறைச்சிக்கிட்டார். சாப்பாட்டில் என்ன பண்ணார்னா, உப்பு சர்க்கரை தானே அதிகமாக நமக்கு கெடுதல் விளைவிக்கிறது. அந்த உப்பையும் சர்க்கரையும் அளவாக பயன்படுத்தி குறைச்சலாக பயன்படுத்தினாருங்கிற செய்தி இந்த பாடம் நமக்கு வலியுறுத்துது. அப்புறம் இவர்கிட்ட ஒரு பெரிய நல்ல பழக்கம் என்னென்னா, தினந்தோறும் படுக்க உள்ள ராபர்ட் பிராஸ்டின் ஒரு கவிதை எழுதினார். வளமிகு காடுகள் வாவென்று அழைக்கிது, ஆயினும் எனக்கோ 1000 கடமைகள், துயில்களும் முன்பு முடித்திட வேண்டும், தொலைவோ பலகள் நடந்திட வேண்டும் அப்படின்னார். அப்பா, வளமிகு காடுகள் வாவென்று அழைக்கிது அப்படின்னா என்ன அர்த்தம்? மனிதனுக்கு மரணம் என்பது எப்போ வரும்னு தெரியாதுப்பா, அது என்னை கூப்பிடுது. நான் கண்ணை மூடுறதுக்குள்ள நான் செய்ய வேண்டிய கடமைகளும் ஏராளம் இருக்குது. துயில்கள் முன்பு முடித்திட வேண்டும், தொலைவோ பலகள் நடக்க வேண்டுங்கிறத நினைவுபடுத்திட்டு தான் தினமும் தூங்குவாராம். அது மாதிரி அவருடைய எளிய பழக்க வழக்கங்கள், உறுதியான நம்பிக்கை, அந்த நம்பிக்கை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற செய்தி. மகாத்மாவுடைய பலரும் வியந்திருக்காங்க, வயதான காலத்துல எப்படிடா சுறுசுறுப்பாக இருக்க முடியுது அப்படின்னா இந்த வாழ்க்கை முறை தான். நல்ல உணவு முறை, நல்ல பழக்க வழக்கம், இயற்கையோட இயைந்த வாழ்வுன்னு சொல்லுவாங்க இல்லையா?
நம்ம உடம்புல வந்து அரையாடையோட வாழ்ந்தார் இல்லையா, இந்த பஞ்சபூதங்களுடைய உணர்வுகள் நம்ம உடம்புக்கு தெரியும்னா வெயில், பனி, மழை இதிலெல்லாம் நம்ம உடம்பு படணும். இன்றைக்கி பிள்ளைங்களை பொத்தி பொத்தி வளர்க்குறோம் இல்லையா, அது மாதிரி வளர்த்தா எதிர்ப்பு சக்தி வராது. அதனால தான் விவேகானந்தர் அவரோட சொன்னாங்களா, எப்படிங்க இந்த குளூரில் வந்து கடற்கரை ஓரமாக நீங்கள் கன்னியாகுமரியில் கடற்கரை ஓரமாக நீங்கள் நடந்து வரீங்க அப்படின்னு. அப்போ அவர் ஒரு கேள்வி கேட்டாராம், நீங்கள் எப்பயாவது முகத்தை மூடிட்டு வரீங்களான்னு. இல்லைங்க, என்ன உடம்பெல்லாம் மூடிட்டு வரீங்க, முகத்தை மட்டும் மூட மாட்டேங்கிறீங்க. அந்த முகத்தில் படுற அதே காற்று தானே உடம்புல படுது, நாம் திறந்து வச்சிருக்க உள்ள அது மாறி போகுது அப்படிங்கிற செய்தியை சொன்னாராம். அதுபோல் நம்ம உடம்புல இயற்கை பஞ்சபூதங்களோட கலந்த கலவையாக அந்த உடம்புல படணுங்கிற செய்தியை சொல்லுவாங்க. சூரிய உதயம், காற்று, பனி, ஈரக்காற்று எல்லாமே. அடுத்தது அவருடைய வாழ்க்கை என்ன, நமக்கு இன்னைக்கு என்ன ஒரு பாடமாக இருக்குது அப்படின்னா, ஆடம்பர செலவுகளை தவிர்க்கணும். அடுத்தது எளிய உணவுகளில் சத்து எதில் இருக்கோ அதை சாப்பிடணும், அளவறிந்து உண்ணணும். நம்ம உடம்புல மிகினும் குறையினும் நோய் செய்யும் நூலோர் வழிமுதலாய் எண்ணிய மூன்றுன்னார் இல்லையா, பசித்து புசின்னாங்க வள்ளுவர். அதுபோல் அளவறிந்து சாப்பிடணும், உடம்பு உழைப்புக்கு தகுந்து சாப்பிடணும். இந்த சாப்பிட்ற உணவு முறை, பழக்க வழக்கம் இதெல்லாம் தான் இன்னைக்கு காந்தியடிகள் நம்ம கற்றுக் கொடுத்த ஒரு வாழ்க்கை முறையாக நம்ம எடுத்துக்கிறோம். அடுத்தது இதுலேருந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சுய ஒழுங்கு. அவர் வாழ்க்கையில் என்னடா அவர் கடைபிடிச்சார் அப்படின்னா, தனக்குத்தானே ஒழுங்குமுறை ஏற்படுத்திக்கிட்டு சுய ஒழுங்கோடு வாழ்ந்தார். அடுத்தது ஆரோக்கியமான வாழ்க்கை முறை. எது ஆரோக்கியமான வாழ்க்கை முறைன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? உணவுகள், இன்னைக்கு தண்ணீர், காற்று, காலையில் எழுந்திரிக்கிறது, நல்ல பழக்கங்கள், நடைப்பயிற்சி, ஒரு 30 நிமிடம் நடைப்பயிற்சிம்பாங்க, அப்புறம் உடற்பயிற்சி, இதெல்லாம் வாழ்வியலை நம்ம வந்து வாழ்வியலாக வச்சுருக்கணும். அன்றாடம் எப்படி நம்ம குளிக்கிறோமோ, அன்றாடம் எந்திரிக்கிறோமோ, சாப்பிட்றோமோ, அதுபோல் உடற்பயிற்சி ஒன்று அவசியமாக நமக்கு இருக்கணுங்கிற செய்தியை இது உணர்த்துது. அப்புறம் தன்னை எறியறது, முடிவெடுக்கிற திறமை, இதை இல்லாமல் சிக்கல்கள் வந்தால் அதுக்கு தீர்வு காண்றது, இதெல்லாம் வந்து நம்ம வாழ்க்கையில் காந்தியடிகள்கிட்ட நம்ம கற்றுக்கணும். இந்த காந்தியடிகள்ங்கிற பாடத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல செய்திகளை கொடுத்துருக்காங்க, படிங்க. இதில் வந்து நம்ம ஒரு விவேக சிந்தாமணி பாடல் ஒன்று கொடுத்துருக்காங்க. தன்மானம் குலமானம் தன்னை வந்து அடைந்த உயிர் தங்கள் மானம் என்ன எல்லாவரும் சரியெனவே என்னும் போந்து நன்மானம் வைத்திருந்த நாளும் அவர் தங்களுக்கு நன்மை செய்வோர் மண்மானி அடைந்தோரை காக்கின்ற வல்லலென வழுத்தலாமே அப்படிங்கிறாங்க. அப்போ தன் மானத்தையும் தன்னுடைய குலப்பெருமையும் நிலைநாட்டுவதோடு தன்னுக்கிட்ட யாராவது ஒருத்தவங்க அடைக்கலாமா வந்தால் அவர்களுடைய மானத்தையும் தன்மானத்தையும் காப்பாற்ற வேண்டியது நம்மளுடைய பொறுப்பு இல்லையா? நம்ம சார்ந்த சமூகத்தினுடைய பொறுப்பு இல்லையா? அது அவர்களுடைய மேம்பாட்டிற்கு உழைப்பது, இதெல்லாம் செஞ்சால் அவரை நீ வல்லன்னு வாழ்த்தலாம்ப்பா அப்படிங்கிற செய்தியை இதுன்னு சொல்கிறாங்க. இவர் அதுபோல தான் இருந்தார். நம்ம நாட்டு நலனுக்காகவோ இந்த மக்கள் விடுதலை அடையணுங்கிறதுக்காகவோ தன்னை வருத்திக்கிட்டு பல்வேறு போராட்டங்கள் செஞ்சு, காந்தியடிகளுடைய போராட்டங்களை நீண்ட நெடிய வரலாறு. நீங்களும் படிங்க. ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு நாம் செய்ய வேண்டியது என்ன? அன்றாடம் காலையில் எந்திரிக்கணும், குளிக்கணும், உடற்பயிற்சி செய்யணும், எளிய உணவுகளை உண்ணணும், அதே மாதிரி எளிமையான வாழ்க்கை முறையை வாழணும். இந்த மாதிரி மனசை தூய்மையாக வச்சுக்கணும். அன்றாடம் எப்படி நம்ம ஓடி கலைக்கிறோமோ அதுபோல் மனமும் கலைச்சி போகும். தேவையற்ற காட்சிகளை, வீடியோ இதெல்லாம் பார்க்குறோம் இல்லையா, பார்த்து நம்ம மனசை கெடுத்துக்காம மனசை நல்ல முறையில் நெறிப்படுத்தணும், வழிப்படுத்தணும். இளைஞர்களாகிய நீங்கள்லாம் ஒழுங்குபடுத்துங்க, நல்ல இலக்கியங்களை படிங்க, வாழ்க்கையை அழகுபடுத்துங்க, முறைப்படுத்துங்க. வாழ்கின்ற பொழுது நம்ம மகிழ்ச்சியாக வாழலாம். நன்றிங்க, வணக்கம்.